எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தாய்க்கு ஒரு கடமை இருக்குது, தந்தைக்கு ஒரு கடமை இருக்குது, பிள்ளைகளுக்கு சில கடமைகள் இருக்குது. ஆனால் கடமை என்ற வார்த்தையை கொண்டு நம்ம பைபிள்லேருந்து சில வசனங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்போஸ்தலராகிய பவுல் என்ன சொல்கிறார்னா, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் அதை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேலே விழுந்த கடமை. நான் சுவிசேஷத்தை சொல்லலைன்னா எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்லுவது என் கடமை அல்லவா என்றான். பிள்ளையாம் என்ன சொல்றார்னா, கர்த்தர் என் வாயில் அருளினதை சொல்லுவது, கர்த்தர் என் வாயில என்ன அருளினாரோ அதை சொல்றது என் கடமை அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது பிள்ளையாம் பாலாக்கை நோக்கி, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளைகளை மீறக்கூடாது, கர்த்தர் சொல்லுவதையே சொல்வேன் என்று. அப்பொழுது பிள்ளையாம் பாலாக்கை நோக்கி என்ன சொல்கிறாருன்னா, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளி இருந்தாலும் சரி, பொண்ணு இருந்தாலும் சரி, நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்ததற்கு கர்த்தரின் கட்டளைகளை மீறக்கூடாது. கர்த்தர் என்ன கட்டளை கொடுக்குறாரோ, 10 கட்டளைகள் இருக்குதுன்னா அந்த கட்டளைகளை நான் மீறாமல் கர்த்தர் சொல்லுறதையே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்தது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். புருஷன் தன் மனைவி செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். புருஷன் தன் மனைவிக்கு என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அடுத்த வசனம், மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதுக்கு அதிகாரி. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனைவியானவள் என்ன செய்றான்னா, தன்னுடைய சுய சரீரத்திற்கு அதிகாரி அவ இல்லை, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷன் தன்